கலங்களில் தோன்றும் பொய்மை அரகன பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவரன்றே கையில் ஏந்தி இலங்கையை பொழுதார் மறைகளுக்கு இறுதியாவார். இப்போது 41வது அமர்வுக்கு 42வது அமர்வுக்கு எனக்கே கணக்கு தட்டுக்கிட்டு போகுது. 42வது அமர்வுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் முகமன் சொல்லி இன்றைய விராதம் படத்தை படிக்கும் பொழுது எனக்குள்ள இந்த பாடல்களை படித்து பொருள் சொல்றதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு அப்படிங்கிற உணர்வு தான் இருந்தது. இதுக்கு இந்த விராதம் வகையில் இருக்கக்கூடிய இந்த கடைசியில் இருக்கக்கூடிய விராதம் துதி இருக்கேன், அதுக்கு என்னால் வார்த்தைக்கு தான் பொருள் சொல்ல முடியும். அதுக்கு பொருள் சொல்றதுக்கு விசேஷமாக பொருள் சொல்றதுக்கு நல்ல வைணவத்திலும் நல்ல சமயத்துறையிலும் நல்லவர்களால் தான் முடியும். என்னால் இலக்கிய ரீதியாக மட்டும்தான் தெரியாது. அதனால அந்த அளவுக்கு பார்ப்போம். பாட்டிய இன்னைக்கு இலக்கு சரபங்கன் பிறப்பு நீங்கப்படுறதுக்கு முடிச்சுடணும். இன்றைய இலக்கு சுலபம், முடிக்கலாம். நீங்க ஆரம்பிச்சு போன தவிர 10ல் நிறுத்தணும், 11ல் நிறுத்தணும்னு ஞாபகம் இல்லை. எதுக்கும் இருக்கட 11 குன்று தோன்றின எனக்குள் கோப மதமா ஒன்றனோடு ஒன்று இடை அடுக்கின தடக்கை உதவ பின்றுகின்ற பிறனில் பெரிய வாயின் ஒரு பான் நின்று பின்று விழியாது விரியும் பசியோடு பண்ண காதிவர் பனாமணி வரித்த வைப்பகுத்தென்ன விண்ணவர் விமானம் இடையிட்டு அறவிடை துண்ணுகோளினொடு தாரகை தொடுத்த துழனி சன்ன வீர மிடைமின்னு தடமார்பினொடுமே பம்பு செக்கர் எரி ஒக்கு மயிர் பக்கம் எரிய கும்பமுற்ற உயர் நெற்றியின் விசித்தொழிகுலாம் உம்பருக்கரசன் மால்கரியினோடு எயிரின் ஓடை எயிரின் கிம்புரி பெரிய தோல்வளையொடும் கிளறவே தங்கு தின் கரிய காளிமை தடைந்து தவழ பொங்குவெண் கொடுமை என்பது புழுங்கி எழ மா பங்கு பாதகம் விடங்கணல் வயங்கி நிமிர கங்குல் பூசி வருகின்ற கலிகாலம் எனவே செற்றவாள் உருவை வன் செரிய தட்டிருகுர சுற்றி வாரண உரித்தொகுதி நீவி தொடர கொற்றமேவு திசையான இன்மணி குளமுறை கற்றை மாசுடன் விரித்து வரிகச்சு ஒளிரவே படிச்சிட்டேன். இப்போ நம்ம விராதனை போன வாரத்தில் நம்ம பார்த்தது ராமன் தண்டகாரண்யம் புகுந்தது, அத்திரி முனிவருடைய ஆசிரமத்துக்கு சென்றதும், தண்டகாரண்யம் புகுந்ததோட அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் பக்கம். ஆரண்ய காண்டத்தில் அத்திரி முனிவருக்கு ஆசிரமத்துக்கு போனதும் அங்கே அனசூய இடத்துல சீதை தனக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியதுமாக உடனே அங்கே அவங்க வெளியில் வரும்பொழுது விராதனுடைய வருகையை கம்மன் விவரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஏதோ ஒரு பகுதியை மட்டும் படித்தோம், இந்த வாக்கியமே முடியல. ஒரு நேரம் முடிச்சுட்டோம். இப்போ இது போன இடத்துல விட்ட இடத்துல இருந்து ஏற்கனவே படிச்சுருக்கோம், இருந்தாலும் இதை தொடர்ந்துட்டோம். குன்று துன்றின எனக்குமுறு கோப மதமா ஒன்றின் ஒன்று இடை அடுக்கின தடக்கை உதவ பின்றுகிற பிளனில் பெரிய வாயில் ஒரு பால் மென்று தின்ற விழியாது விரியும் பசியோடே குன்றுகள் நெருங்கின என்று சொல்லும்படியாக குமுறுவதாகிய கோபத்தை உடைய பெரிய யானைகளை ஒன்றோடு ஒன்று தன்னுடைய தடக்கையிலே வைத்துக் கொண்டு சொன்ன ஞாபகம் இருக்கா? பாப்கார்ன் இருக்கிற மாதிரி அடிக்குது.
யானையை பாப்கார்ன் மாதிரி வாயில் கையில் அடிக்கிட்டு ஒன்றின் ஒன்று இடை அடுக்கின் தடக்கை உதவ கையை எடுத்து வாயில் போட்டுட்டே இருக்கு, பிடிப்பிடியாக எடுத்து வாயில் போட்டுட்டே இருக்கு. பின்றுகின்ற பிளனில் குகை போல குகையை காட்டிலும் பெரிதாகிய வாயில திணித்து கொண்டு ஒரு பக்கமா அதட்டிக்கிறான். அதக்கி மென்னு வந்துருக்கான். மென்று தின்று இந்த யானைகளை மென்று தின்று தின்ன தின்ன ஏறுகின்ற பசி, விழியாது விரியும் பசி, அடங்காமல் அப்படியே ஆயிட்டு இருக்கிறது. என்ன பசியோட பன்னாதிபர் இங்க வந்து வாயின் ஒரு பால் அப்படிங்கறத வந்து அவர் சேர்த்து வாயின் ஒரு பான்னு எழுதியிருக்காரு. அது ஏதோ பான் போடுற மாதிரி இருக்கு. அடுத்த வரை பாருங்க, மென்று தின்றுன்னு வருது. நாம ஒரு பான் மடக்கி போட்டு வாயின் ஒரு பால் ஒரு பக்கத்துல அடக்கி வச்சிருக்க வெத்தலை போடுறவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க. பன்னகாதிபர் பணாமணி பறித்து அவை பகுத்து என்ன வானவர் விமானம் இடையிட்டு அராவிடை துண்ணு கோளிடை தாரகை தொடுத்து துழனி சன்ன வீரம் இடைமின்னும் தடமார்பினொடுமே பாம்பின் தலைவர்களாக பன்னகாதிபர், பன்னகம் பாம்பு, அதிபர் தலைவர்கள், பணாமணி பாம்பின் தலைவர்களுடைய பணாமணி தலையில் உள்ள மணியை பறித்தெடுத்து அவற்றை பகுத்து தொகுத்தார் போல மாலை. அதுக்கு நடுவில் அந்த செயினில் போனதை கூட சொன்ன ஞாபகம் இருக்கு. செயினில் வந்து எல்லாரும் கொஞ்சம் தேர் மாதிரியான டிசைன்லாம் பண்ணி நடுவில் தொங்க விடுவாங்க. இவருக்கு தேர் மாதிரி டிசைன்லாம் இல்லை, வானவருடைய விமானங்களையே எடுத்து அந்த இல்லை இட வச்சு கட்டி தொங்க விட்டுட்டு அந்த மாலையை போட்டு துண்ணு தோழினோடு கோழினோடு தாரகை தொடுத்த துண்ணு 9 கிரகங்களோடு கூடிய நட்சத்திரங்களோடு தொடுத்து துழனி அப்படின்னா நீங்க வந்து ஞாபகம் இருக்கா, இந்த உழவர ஓசைமா இந்த இதெல்லாம் வருவேன், துழனி ஓசை ஓதை அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வருவான். சொற்பொருள் நிலையணிக்கு ஒரு இதுவாக சொன்னோம், எடுத்துக்காட்டாக சொன்னோம் பாலகாண்டத்தில். இந்த துழனி அப்படிங்கிறதுக்கு ஓசைன்னு அர்த்தம், அதுக்காக சொன்னோம். துழனி அந்த ஓசை விடுகின்ற சன்ன வீரம் அப்படிங்கிற பட்ட வெற்றி மாலையை மின்னும்படியாக மின்னுகின்ற சன்ன வீரத்தை மாலையோடு தடமார்பினோடுமே முடியல பம்பு செக்கர் எறிவுக்கும் மயிர் பக்கம் எரிய பம்பு செக்கர் எறி இந்த ஹோமாக்னியில வந்து கிளம்பு கூடிய ஜுவாலையை போல, அக்னி ஜுவாலையை போல செம்பட்டை முடியானது பம்பு செக்கர் எரியோக்கும் மயிர் பக்கம் எரிய ஒரு பக்கமாக சிவந்து விளங்க கும்பமுற்று உயர் நெற்றியின் விசித்து குடம் போன்ற கடோத்கஜனுக்கே அதனால பேர் கட உத்கஜ் கட உத்கஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடோத்கஜன் கச்சன், அதாவது அவனுக்கு பிறக்கும் போதே முடப்பறையா பிறந்தான். குடம் போன்ற தலையன் அப்படின்னு அர்த்தம். அதை தான் சொல்றேன். கும்பமுற்ற குடத்த மாதிரியான நெற்றியில எடுத்து கட்டி ஒளிகுலாம் உம்பருக்கு அரசன் மால்கரி எதை கட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னா ஐராவதத்தினுடைய நெற்றி முகமடம் இருக்கு, அதை எடுத்து அவருடைய இதில் ஒரு ட்ரெஸ் மாதிரி அவருடைய ஆபரணம் மாதிரி கட்டிட்டு கும்பருக்கு அரசன் மால்கரியின் ஓடை என எகிறு ஒன் கிம்பர் பெரிய பெரிய தோல் வளையோடும் கிளறவே அந்த யானையின் தந்தத்திலே பூட்டின ஆபரணங்கள் அவனுடைய தோல் வளையோடு சேர்ந்து ஒன்றாக ஒளிவிட இவ்வளவு ரிச் அவர். ஒன்றும் சாதாரண ராட்சசர்ல இப்படி எல்லா விதத்து சகலத்தையும் அடக்கி ஆண்ட உருவத்திலையும் பெரிய இப்படி எல்லாம் வராருன்னா யானையை வந்து கையில் ஒரு கை நிறைய யானை வச்சு வராருன்னா
எடுத்து வேர்க்கடலை சாப்பிட. தங்கு தின்கரிய காளிமை தழைந்து தவழ பொங்கு வெண்கொடுமை என்பது புழுங்கி எழ மா பங்கு பாதகம் விடம் கனல் வயங்கு திமிர கங்குல் பூசி வருகின்ற கலிகாலம் என்னவே. தங்கு தின் கழிய காளிமை, காளிமைனா கருப்பு, தங்கு தங்கியதாகிய திண்மையான கரிய காளினால கருப்பு, கரிய காளிமை அது தழைந்து தவழ. அந்த கருப்பு வந்து அப்படியே என்ன இது பண்ணி உருகி சொட்டுறதுமாங்க, அந்த தொட்டா ஒட்டிக்கும்பாங்க, அந்த மாதிரி தொட்டா ஒட்டிக்கக்கூடியதா தழைந்து தவழ பொங்கு வெண்கொடுமை என்பது புழுங்கிய. அவன் மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த கோபாக்னி வந்து புழுங்கி எழவும், கொடுமை என்பது புழுங்கி எழவும், மங்கு பாதகம் விடம் கனல் வயங்கு திமிர, அவனுடைய மனசுல உண்டாகக்கூடிய பாதகமும், அவன் மனசு உமிழக்கூடிய விஷமும், அவன் மனசுல இருக்கக்கூடிய கோபாக்னியும் ஒளிர்ந்து திமிர, திமிர தவற திமிர அப்படின்னா ஒரு இது அடங்காம, ஒரு அளவுக்குள்ள அடங்காம பொங்கி வழி. என்ன திமிர் அப்படிங்கிறாங்களா, அதான் திமிர, திமிர்ந்து போறது, திமிர்த்து கொண்டு வருகிறது. கங்குல் பூசி வருகின்ற கலிகாலம் என, கலிகாலத்துக்கு இருட்ட பூசினாங்க. கலிகாலத்துக்கு மேல ஒரு இருட்டு பெயிண்ட் கொடுத்த மாதிரி வயங்கி நிமிர, நிமிர திமிர ரெண்டு, நிமிர நிமிர்ந்து எழ, திமிர அடங்காமல் எழ அர்த்தம். செற்றவாழ் உழுவை வன்செறி அதழ் திருகுற சுற்றி வாரண உரி தொகுதி நீவி தொடர கொற்றம் மேவு திசை யானையின் மணிக்குலமுடை கற்றை மாசுணம் விரித்து வரி கச்சி ஓடிறவை. அவர் வெல்த்து கட்டின்றார். தான் கொன்ற கொடிய புலியின் நெருங்கிய கோரை மார்பில அணிந்திருக்கிறார். மார்புக்கு குறுக்க புலித்தோலை கட்டின்றிருக்கார். திருகுற சுற்றி வன்செறி அதழ் திருகுற சுற்றி வாரண ஒரு தொகுதி நீவி தொடர யானையினுடைய பல யானை, வாரண தொகுதி பல யானைகளுடைய தோலை உரித்து, சிவனாக ஒன்னதான் கட்டிருக்கிறார். இவர் பல யானைகளின் தொகுதிகள் உரித்து மேலே போர்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வருகிறது. கொற்றமேவ திசை யானையின் மணிக்குலமுடை கற்றை வாசுனம் வரித்து கட்டி பெரிய வெற்றி பொருந்திய 8 திசை யானைகளின் மணிக்கூட்டங்களை உடையதாகிய பெரிய பாம்புகளை இழுத்து, நம்ம ஒரு குகன் கட்டின்னு வந்தார் இல்லையா, அப்போ புலிவாலை வெட்டி இடுப்புல பெல்ட் கட்டிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரப்பாம்பு பெல்ட் கட்டிட்டு, அதுல இந்த மணியெல்லாம் போட்டு கற்றை மாசுனம் பிரித்து வரி கச்சை ஒளிரவே. செங்கன் அங்க அரவிந்த் மலைப்பாம்பு மா சுனம், சுனம் மாசம். செங்கன் அங்க அரவிந்த் பொருளில் செம்மணி விரால் வெண்கண் அங்க வலயங்களும் இளங்க விரவி சங்க அணங்கிய சலஞ்சலம் அலம்பு தவள கங்கணங்களும் இலங்கிய கரம் பிறழவை முந்து வெள்ளிமலை பொன்னின் மலையோடு முரண பந்து முந்து கழல் வாடுபட ஊடு படர்வோம் வந்து மண்ணினிடையோம் எனினும் வானினிடையோ சிந்தையுள்ளும் வெளியுள்ளும் உளன் என்ற திரளோ பூதம் அத்தனையும் ஓர் வடிவு கொண்டு புதிது என்று ஓத ஒத்த உருவத்தன் உரும் ஒத்த குரலன் காதலித்து
அயன் அளித்த கடையிட்ட கணித பாதலக்கம் மத வெறுப்பு அவை படைத்த வழியான். பாதலக்க மத வெற்பிடை படைத்த அடையான். பாதலக்கம், பாதம்னா கால், லக்கம் லட்சம், கால் லட்சம், 25,000. சாரவந்து அயல் விளங்கினன் மரங்கள் தரையில் பேரவன் கிரிப்பிழந்து உக வளர்ந்து இகழ் பெற வீரவென் சிலையினோர் எதிர் விராதன் எனும் கோரவென் கண்புறும் ஏறு அண கொடும் தொழிலினான். மும்முடியில் அந்த வாக்கியம். நில்லும் நில்லும் என வந்து நினம் உண்ட நெடுவென் பல்லும் வல் எயிரும் மின்னு பகுவாய் முளை திறந்து அள்ளி புல்லும் அலர் அன்னம் அணையாளை ஒரு கை சொல்லும் எல்லையில் முகந்து உயர் விசும்பு தொடர. செங்கண் அங்க அரவின் பொருவில் செம்மணி விராய் சிவந்த கண்களை உடைய ஒப்பற்ற அங்க அரவு, புஜங்கமாகிய அரவு பாம்பில் பொருவில் ஒப்பற்ற செம்மணி நாகமணியை விராவி அதுக்குள்ள கலந்து வெங்கண் அங்க வலயங்களும் கொடிய தன்மையுடைய உறுப்புகள். வெங்கண் அப்படின்னா கொடிய தன்மையுடைய உறுப்புகளினால் இந்த கண் உறுப்பு உடல் உறுப்புகளில் அங்க வலயங்கள். ஏன்னா அங்க வலயம்னு சொன்னாக்க கண்டை போட முடியும். வெண்கண் அப்படிங்கிறது சொல்றது அந்த கொடிய அங்கங்கள் அப்படிங்கிறது அங்க வலயங்களும் இலங்க அங்கங்க வலயம் மாட்டிருக்க ரிங் போட்டுருக்காரு எல்லாத்தையும் போட்டு சங்கு அடங்கிய சலஞ்சலம் அளம்பு தவள கங்கணங்களும் சங்கு கோத்து சலஞ்சலம் என்று ஒலிக்கின்ற சலஞ்சலம் அப்படிங்கிற வகையான ஜாதி சங்கு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சலஞ்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலியாகவும் இருக்கிறாரு. அது கிணங்கு குறுகின்னு வருது, சங்கெல்லாம் கோத்துது. சலஞ்சலம் அலம்பு தவள கங்கணங்களும் வெள்ளை நிறம் உள்ள கங்கணங்களை அணிந்து கொண்டு இலங்கிய கரம் பிறழகை அசைய அப்படி இத்தனை விதமான ஆபரணங்களை போல கை அசையுமாறு வீசிக்கொண்டு முந்து வெள்ளி மலை பொன்னின் மலையோடு முரண வந்து முந்து கடல் பாடுபட ஊடு படர்வோன் வந்து மண்ணினிடையோன் எனினும் வானினிடையோர் சிந்தையுள்ளும் விழியுள்ளும் உள்ளோன் என்ற திரவம். என்ன சொல்லுவது? அவன் நடக்கிற வேகத்துல உண்டாகக்கூடிய காற்றின் வேகத்தால முந்து வெள்ளி மலை பொன்னின் மலையோடு முரண் சிறந்த கைலை மலையும் மேரு மலையும் மாறுபடி இடம் பெயரும்படி அந்த கால் அந்த மலைகளை பந்து போல உதைக்கிறதா. பந்து முந்து கடல் பாடுபட அந்த மலைகள் எல்லாம் இவனுடைய பந்து உதைக்கிற மாதிரி உதைக்கிற அந்த கால்களால் மலைகள் அத்தனை பாடுபட ஊடு படரும் அந்த மலைகளின் ஊடு படர்ந்து வருபவன் வந்து மண்ணின் இடையோ நினைனும் பூமிக்கு தான் இருக்கான் அப்படின்னா கூட வானிடையோ சிந்தையுள்ளும் விழியுள்ளும் உளன் என்ற இன்னும் தேவர்களுடைய கண்ணை விட்டும் சிந்தையை விட்டும் நீங்காத வடிவத்தை உடையவன் அப்படிங்கிற அவ்வளவு பெருமையை உடைய வெஞ்சின பாரி மீளான் இந்த அனுமார் சொல்வார். ராவணன் கிட்ட போய் பேசும்போது வெஞ்சின இந்த மாதிரி யாரு அப்படின்னு கேட்டாக்க இங்கதான் சொல்றது இன்னொரு அது வேற. இவர் என்ன சொல்றாருன்னா நீ யாருன்னு கேட்க முடியாது ஏவரடா அப்படின்னு சொல்லும்போது
அதிகம் ஒருத்தன் இருந்தான், அவன் தம்பி சுக்ரீவன் அரசிழந்து அவனை ஒருத்தர் வந்து கொடுத்தார். அரசிழந்து போக அவன் வந்து சுக்ரீவன் வந்து என்ன தலைவனாக அவனோட புள்ள அங்கே தலைமையில் ஒரு குரூப் பிரிஞ்சு வந்துருக்கு சீதையை தேடுறதுக்கு. அந்த குரூப்பில் வந்திருக்கிற ஒரு வேலைக்காரன் தான் சொல்லி மெதுவாக சொல்லுவார். அபிமானம் பண்ணேன். பூச்சி 10 தலை பூச்சின்னு சொன்னதா ஒரு இது இருக்கு. தொட்டில் கட்டி தொங்க விட்டதா பாடல். அந்த பாடல் அதாவது பண்டொரு ராவணன் ஆளி என்பவன் ராவணன் தன்னை அதை எல்லாம் வாலிடை தூங்க சுற்றி கிரிகாலாய் இந்த சுந்தர கிரிகாலாய் வேலை தீர்த்தான் மகன் அப்படின்னு முடியும். அது வேற. இதில் என்ன சொல்லுவார், நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, வெஞ்சின வாரி மீளம் செத்து போயிட்ட வாரி திரும்பி வர மாட்டான் பயப்படாத, அவன் வாழும் போய் விழுந்தது அப்படின்னா வாரி மட்டும் இல்லப்பா அவன் வாழும் போயிடுது அப்படின்னா. அந்த மாதிரி இவன் மண்ணுக்குள்ள வந்திருக்கான். மண்ணில் வந்திருந்தாலும் விண்ணுடைய எப்படி வாலியை பத்தின நினைப்பு வந்தவனே அந்த வாழ ஞாபகம் ராவணனுக்கு வந்துதான். அந்த மாதிரி விராதனை பத்தின நினைப்பு பூமிக்கு வந்தப்பறம் கூட தேவர்களுக்கு போகவில்லை. பூதம் அத்தனையும் ஓர் வடிவு கொண்டு புதிது என்னும் என்று ஓத ஒத்த உருவத்தை எல்லா பூதங்களையும் ஒன்னா போட்டு பிசைஞ்சு ரொட்டி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு விராத உருவத்தை படைச்ச மாதிரி பூதம் அத்தனையும் ஓர் வடிவு கொண்டு புதிது என்னும் புதிதான வடிவம் எல்லா பூதங்களையும் கொண்டு அந்த 5 பூதங்களையும் கொண்டு படைத்த வடிவம் சொல்ல முடியாது. இந்த பூதம் வேற ஓத ஒத்த உருவத்து எல்லா பூதங்களையும் ஒன்னாக கொண்டு திரட்டி கசிஞ்சு எடுத்து பண்ணி வச்சா மாதிரியான உருவத்தன் உருவத்த குரல் இதையை போன்ற குரலை உடையவன் காதலித்து அயனளித்த கடையிட்ட கணித பாதலக்கம் மத வெறுப்பு அவை படைத்த வலியன் பிரம்மதேவன் அன்போடு கொடுத்த கடையிலே கணக்கிட்டு வைத்த கால் லட்சம் 25,000 வருஷம் 25,000 மத வெறுப்பு பாதலக்க மத வெறுப்பு யானைகளுடைய 25,000 யானைகளுடைய பலத்தை உடைய விராட் பாதலக்க மத வெறுப்பு அவை படைத்த வலியான் அந்த வலிமையை உடையவர். சார வந்து அயல் விளங்கினான் கிட்டக்க அந்த வழியா வந்து கொஞ்சம் வழியை விட்டு லேகா அப்படி விளங்கினான் விளங்குதல் அப்படின்னா விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம். விளங்குதல்னா பூதங்கள் எல்லாம் தங்களுடைய இயல்புகளிலிருந்து மாறுபட்டு வேறு வேறாக ஒன்றாக கூடி அதான் விளங்கிய விகாரப்பாடு. விளங்குதல் அப்படின்னு சொன்னா விலகுதல். விலங்கு இலக்கு நடைச்சிறந்த பொற்களை பற்றி போக மரங்கள் தரையில் வேற அவன் அப்படி விலகிறதுனால மரங்கள்லாம் தரையில பேர் விழருது. கிரி அப்புறம் நிறைய இடத்துல இந்த மாதிரி இப்போ நம்ம அபிராமி அந்தாதி படிக்க போகிறோம் 2வது 3வது பாட்டிலே இருக்கு. அந்த மாதிரி அந்த எதுகைக்காக மாற்றி அமைக்கிற வழக்கம் என்ன இந்த தரை எந்த இடத்துல இன்னும் கரெக்டா இருக்கு. எத்தனாவது பாட்டு வைமுகோல கரெக்டா இருக்கு. இதுல வந்து தரை தான் இருக்கு இல்லையா? ஏன்னா அங்க எந்த தரை இருந்தாலும் பாட்டோட மீட்டருக்கு பிரச்சனை வராது. ஏன்னா முன்னாடி வந்தா எதுகைக்காக பண்ணாருன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அவரு மாத்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் கற்றுக்கிட்டு போகுது. சார வந்து அயல் விளங்கினான் மரங்கள் தரையில் பேர் அப்படி அவன் அப்படி லேசா ஒதுங்கவும் மரங்களெல்லாம் விழ கிரி பிளந்து உக மலைகளெல்லாம் பிளந்து கீழே சிந்த வளர்ந்து இகழ் பெறா வீர வெஞ்சிலையினோர் எதிர் இந்த என பேருரு கொண்டு வளர்ந்து போரை பெறாத வீரம்
வளர்ந்து இகழ் பெறா. அங்க நிறுத்திக்கணும். அவனுடைய வீரம் இதுவரைக்கும் எதிர்க்கிறதுக்கு எதிர்த்து போர் செய்வதற்கு யாரும் கிடைக்காத வலிமையுடைய அவன் வீர வெஞ்சிலையினோர் எதிர் வீர வெஞ்சிலையினாக ராமலட்சுமணனுக்கு எதிரே விராதன் எனும் அக்கோர வெண்கண் கோர வெண்கண் உருமேறான கொடுந்தொழிலினால் அவளுக்கு எதிரில் அந்த கோரமான வெம்மையான கண்களை உடைய சிங்கத்தை போன்ற அல்லது ஏற்றை போன்ற கொடுந்தொழிலை உடையவன் இன்னும் முடியல. நில்லும் நில்லும் என வந்து நினம் உண்ட நெடுவெண் பல்லும் வல்லையிலும் மின்னு பகுவாய் முளை திறந்து அள்ளி புல்லும் அலரன்ன மனையாளை ஒரு கை சொல்லும் எல்லையில் முகந்து உயிர் விசும்பு தொடர இன்னும் முடியவில்லை. என்ன பண்ணா எதிரில் இவங்க வந்துருக்காங்க. இந்த சீன் பார்த்துக்கோங்க. இவங்க 3 பேர் வந்துருக்காங்க. இவர் எதிரில் வந்துருக்காங்க. பார்த்தவங்க நில்லும் நில்லும் அப்படின்னு கூவிட என வந்து நிலம் உண்ட கொழுப்பு அந்த பல்லிடுதல் எல்லாம் இருக்கும். நிலம் உண்ட நெடுவெண் பல்லிடுதல் எல்லாம் கொழுப்பு ஒட்டி கொண்டிருக்கிறது, நிலம் ஒட்டி கொண்டிருக்கிறது. பல்லும் பல்லெயிரும் என்ன மின்ன பகுவாய் முளை திறந்து பற்கள் மின்னுகின்ற பெரிய குகை போன்ற அந்த வாயை திறந்தபடி என்ன பண்ணா ஒரே கையா சீதையை அழிண்டான். வால்மீகி ராமாயணத்தில் உள்ள அப்படியே வர்ணனை அதே தான். அது இதுலேருந்து ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா அதுல இன்னும் அடிஷ்னலா ஒரு கேள்வி கேட்பான். இல்லை என்னடா நீங்களாம் தவசி கோலத்துல வந்திருக்கீங்க, கையில பார்த்தா வில்லு, மேல பார்த்தா மர உரி போத்துன்னு இருக்கீங்க, கையில பார்த்தா வில்லு மாடுமா இருக்கு, போரும் போறதுக்கு கூட ஒரு பொண்ணை வேற கூப்பிட்டு வந்திருக்கீங்க, தவசிக்கு எதுக்குடா பொண்ணு, இதெல்லாம் கேட்பான். இந்த ஒரு கேள்வி அது இல்லை. பின்னால் வரக்கூடிய பாக்கி எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணிட்டு வச்சுக்கணும். அணையாளை சற்று சீதையை ஒரு கையால் அப்படி அழினான். யானை ஆடுறதுக்கு சீதை எந்த மாத்திரமா ஒரு கை சொல்லவில்லை. நில்லுன்னு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால முகந்து உயர் விசும்புதல் ஆகாயத்தில் தாவினான். கையில சீதையை தூக்கிட்டு ஆகாயத்தில் தாவினான். காளை மைந்தல படிக்கணும் விசும்பு தொடர எனக்கு இந்த சென்டென்ஸ் எங்க முடிய போறது அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இதுல வந்து ஒரு பெரிய ரைட்டர் வந்து நான் முற்றுப்புள்ளியே இல்லாம ஒரு நாவல் எத்தனை பாடல்கள் இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட 30 பாட்டு 40 பாட்டுக்கு ஒரே வாக்கம் வரும். இதுல எல்லாம் பார்க்கணும், யுத்த காண்டத்துல எல்லாம் பார்க்கணும், மூச்சு முட்டி போகும். காளை மைந்தர் அது கண்டு கதம் வந்து கதுவ தோளில் வெஞ்சிலை இடம் கொண்டு தொடர்ந்து சுடர்வாய் வாழி தங்கிய வலன் கையவர் வஞ்சனை அடா மீழ்தி எங்கு அகழ்தி என்பது விளங்க அவனும் ஆதி நான்முகன் வரத்தில் எனது ஆவி அகலேன் ஏதி யாவதும் இன்றி உலகு யாவும் இகலின் சாதியானதும் இல்லை உயிர் தந்தன் அடா போதில் மாவி இவளை உந்தி இனிது என்று புகழ வீரனும் சிறிது மென்முருகள் வெண்ணிலவு புக போர் அறிந்திலன் இவன் தனது பொற்பும் முரணும் தீரும் எஞ்சி என நெஞ்சின் உரு சிந்தை தெரிய பாரவென் ஜிலையின் நான் ஒளி படைத்த பொழுதே இவைகொள் வேல் அடல் இராமன் எழுமேக ஒருவன் சிலைகொள் நாம் நெடிய கோதை ஒலி ஏறு திரை நீர் மலைகள் நீடுதலம் நாகர்பிலம் வானம் முதல் ஆம் உலகேழும் உரும் ஏறு என ஒலித்து உரடவே வஞ்சக கொடிய பூசை நெடுவாயில் மறிவும் பஞ்சர கிளி என கதிரு பாவையை விடா நெஞ்சு உலுக்கினான் என சிறிது நின்று நினையா அஞ்சன கிரியனான் எதிர் அரக்கன் அழலாம். முடியல.
அதான் இது எங்க முடிய போறது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. படிப்பேன். பேய்முக பிணியற பகைஞர் வெற்றின் உதிரம் தோல் முகத்தது கனத்தது சுடர் குதிரையின் வாய் முகத்திடை நிமிர்ந்து வடவேலை பல்கும் தீமுகத்திரி சிறைப்படை திரித்து எரியவே. அவன் தூக்கின் போற பார்த்த உடனே காளை மண்டர் அது கண்டு தூக்கின் போவதை பார்த்து கதம் வந்து கதுவ, கோபம் வந்து கிளற, கோபம் வந்து அவருடைய உள்ளத்தில் குடிகொள்ள, கதம் வந்து கதுவ, கதுவுதல் கபரு, தோளில் பெஞ்சில இடம் கொண்டு தோல்ல சார்த்தி இருக்கின்ற வெண்மையான வில்லை இடது கையில வாங்கினார். எப்பவுமே நம்ம பார்த்துக்கோ, ராமர் வந்து எப்பவுமே ரெடி பொசிஷன்ல தான் இருப்பார். இடது தோல்ல தான் வில் சாத்தி இருக்கும். சக்கர தோல்ல தான் அவர் வந்து இது தாங்கி இருக்கிறதா, வில் தாங்கி இருக்கிறதா, அதாவது பால்காண்டத்துலேருந்து பார்த்துக்கோ. சங்கு சங்கு வந்து அந்த கையில் இருக்கு, சங்கு தாங்கி சங்கு தொங்கிய இடது கையில தான் அவரை வந்து தாங்கிட்டு இருப்பார். எப்போ ரெடி பொசிஷன்ல தான். அதுதான் ஆயத்த ஸ்தானம் பிரத்யேக பிரயோக ஸ்தானமும் இருக்கு, ரெண்டு உண்டு. வில்லு மாதிரியான ஆயுதங்களுக்கு ஆயத்தம் வந்து வலது கையில தான் இருக்கும். பிரயோகத்துக்கு வலதுல வாங்கணும், இது இடத்துல வாங்கணும். இடத்துல வாங்கினா தான் வலது கையால நாடு இழுக்க முடியும், அம்பு இழுக்க முடியும். இவன் என்ன, இவங்க ரெண்டு சைட்ல தான் இருப்பாங்க. இவர் என்ன பண்ணார், ரொம்ப அழகா சொல்றாரு. தோளில் பெஞ்சிலை இடம் கொடு, இருந்த தோல்ல சாத்தி இருந்த வில்லை இடது கையில வாங்கிங்க. சுடர்வாய் வாடி தாங்கிய வலங்கைய, தன்னுடைய கையில அம்பினை தாங்கிய வலது கையை உடையவர்கள் மீழ்தி வலங்கையர் வஞ்சனையடா, வஞ்சகமா வந்திருக்கிறவனே டே அடா, வஞ்சனை அடா, மீழ்தி திருவாங்க, எங்க அகல் எங்க போற என்பது விளம்ப. அப்படி கேட்க அவனும் எப்படி ராமலட்சுமணர் கேட்கிறாங்க. கால மைந்தர் அப்படின்னு தான் சொல்லு, இது யார் கேட்டதுன்னு சொல்ல, ரெண்டு பேரும் கேட்கிறாங்க. கேட்க ஆதி நான்முகன் உடனே ஒரு சொல்றார், ஆதி நான்முகன் வரத்தின் என் ஆவி அகலே, பிரம்மா கொடுத்திருக்கிற வரத்தினால எனக்கு உயிர் போகாது. ஏது யாவதும் இன்றி உலகு யாவும் இகலின் சாதியானதும் இல்லை, சாதியாதனவும் இல்லை. ஆயுதங்கள் ஏதும் இல்லாமலேயே, ஏது யாதும் இல்லாமலேயே, ஏது அந்த தூவும் யாவும் வந்திருக்கிறதுனால அது இகரமாயிருக்கு சொல்லியிருக்காரு. குற்றியல் இகரத்தினுடைய இயல்பு. ஏது யாவதும் இன்றி உலகு யாவும், என்கிட்ட ஆயுத பலம் எதுவும் இல்லாவிட்டாலும் வெறுங்கையனாக இருந்தால் கூட உலகம் எல்லாம் எனக்கு எதிர்த்து வந்து போரிட்டாலும் நான் சாதியாதன இல்லை. உயிர் தந்தனடா, உயிர் பிச்சை கொடுத்தேடா, போங்கடா, உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து உயிர் தந்தனடா, உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டேன், போடா, என்ன பண்ணிட்டு போ, போதிர் மாது இவளை உந்தி இனிது என்று போகிற இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டே இருக்கா, உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன். ராமர் கோபம் வருங்கிறது ராமர் எப்பயுமே சாந்தமா இருக்கும் இல்ல, அந்த வேடிக்கையை தான் பாரு. அடுத்த பாட்டிலே ராமனுக்கு கோபம் வந்தா வீரனும் சிறிது மென்முறுவல் வெண்ணிலவு உக, உடனே சிரிச்சான். ராமனுக்கு கோபம் வந்தா சிரிப்பான், அவ்வளவுதான். அந்த ராவணனும் அதான் சொல்லப்பான், கூனி முதுகுல கூனியும் கூன் போக உண்டை தெரித்தது போல அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கு, உன் முகத்துல கோபத்தையே காணுங்க. அது ராவணன் சொல்ல போறாங்க. வீரனும் சிறிது மென்முறுவல் வெண்ணிலவு உக, கொஞ்சம் அப்படி லேசா சிரிச்சா
சிரிச்சிட்டு போர் அறிந்திலன் இவன். இவனுக்கு சண்டை போட்டு பழக்கம் கிடையாது. தனது பொற்பும் முரணும் தீரும் எஞ்சி தன்னுடைய வலிமையையும் அவனுடைய சிறப்பையும் மிச்ச மீதி இல்லாம இப்பதோ தீர போறான், எல்லாம் கழிய போறது என நெஞ்சின் ஒரு சிந்தை தெரிய என்று உள்ளத்தில எண்ணம் தோன்றவும் வார வெஞ்சிலையின் நானொலி படைத்த பொழுது டங்காரநாதம் பண்ணாராம். நானொலிய படைத்த பொழுது நானொலியை டங்காரநாதம் ஏற்படுத்தின பொழுதே இலைகொள் வேல் அடல் ராமன் எழுமேக ஒருவன் சிலைகொள் நான் நெடிய கோதை ஒலி ஏறு திரை நீர் மலைகள் நீடுதலம் நாகர் பிலம் வானம் முதலாம் உலகம் ஏழும் உறும் ஏறு என ஒலித்து உணர்றாரு. அந்த நானோசை எப்படி இருந்ததுன்னா இலைகொள் வேல் அடல் ராமன் அதங்க கூர்மையான முனையை உடைய இலை, வேலுடைய இலை, கூர்முகம், இலைகொள் வேல் அடல் ராமன் போர் ராமன் எழுமேக ஒருவன் எழுவதாகிய மேகத்தை போன்ற உருவத்தை உடையவன் சிலைகொள் நான் நெடிய கோதை ஒலி அவனுடைய வில்லாகிய நெடிய கோதை. இந்த கோதை அப்படிங்கிறது இந்த கொடி அப்படிங்கிற வளையும் தன்மை உடையதாலே அந்த கோதை அப்படிங்கிற பேர் அதுக்கு பொருந்தும். அது கோதை அப்படிங்கிற பேரும் உண்டு. நெடிய கோதை ஒலி அந்த நாணிலிருந்து எழும்பியதாகிய ஓசை திரை நீர் கடல் நீர்கள் மலைகள் நீழுதான் உலகத்தினுடைய பெரிய இடம் நாகர் பாதாள லோகம் வானம் முதலாம் உலகம் ஏழு உலகத்திலும் இடி போல அந்த நான் ஓசை உரற்றவே. இதையும் போன வாரம் உணர்வுதல் பத்தி வேற ஏதோ பாடி சொன்னாங்க. வஞ்சகர் கொடிய பூசை நெடுவாயில் மருகும் பஞ்சர கிளி என கதல் பாவையை விடா. பூசை அப்படின்னா பூசை பூசை அப்படின்னு சொன்ன வஞ்சக கொடிய பூசை வாயில் மருகும் பஞ்சர கிளி கூண்டுக்கு பஞ்சரம்னா கூண்டு சரபஞ்சாரத்தை கூட சொன்னோம். என்ன பஞ்சர கொடிய பூசை அந்த பூனை வாயில சிக்கிக்கொண்ட கூண்டு கிளியை போல கதறுகின்ற சீதையை விடாமல் நெஞ்சு ஒழுக்கினன். கொஞ்சம் போற லேசா அந்த மனசுல லேசா அந்த ஒரு ஹெசிடேஷன் ஏற்பட்டு மறுக்கம் அப்படின்னு சொல்றது தளறுதல் சிதைதல் அப்படின்னு சொல்லலாம். நெஞ்சு உழுக்கினது ஞாபகம் இருக்கா? இவ பூமி தேவியின் பூமியின் முதுகு உழுக்குற கூனி எரிகிற உழுக்குதல் அங்க பள்ளம் குழி விழு. இந்த மனசுல குழி விழுந்திருக்கு, அதாவது மனசுல கலக்கம் ஏற்பட்டு லேசா நெஞ்சு உழுக்கினன் என சிறிது நின்று நினையா கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படி நின்று நினைக்கும் போது அஞ்சனக்கிரியானான் எதிர் என்று நினைத்து அஞ்சனக்கிரியான எதிர் ராமனுக்கு எதிரே அரக்கன் அழலா. அரக்கன் கோபித்து பேமுக பிணியர பகைஞர் பெற்றின் உதிரம் தோய் முகத்தது கனத்தது சுடற்குதிரையின் வாய்முகத்திடை நிமிர்ந்து வடவேளை பகலும் தீ முகத்திரி சிகை படை திரித்து எரியவே. பேய்களுடைய பசி பேய்முக பிணிய பேய்களுடைய பசி தீரும்படியாக பகைஞர் பெற்பின் பகைவர்கள் உடைய உதிரத்தில் விருப்பத்தோடு தோய்ந்து எழுந்த முகத்தை உடையதும் கனத்ததும் சுடற்குதிரையின் வாய்முகத்திடை நிமிர்த்து வடவேளை பொறுக்கும். வடமுகாக்னின்னு சொல்றாங்க.
குதிரை முகத்தை உடைய ஊழி காலத்தை எழக்கூடிய அந்த வடவ முகாக்னி அப்படிப்பட்ட ஜுவாலையோடு வடவேலை பறக்கும் கடலை குடிக்கக்கூடியதாக முருகன் வேல் மாதிரி குடிக்கக்கூடியதாகிய தீமுக திரிசிகைப்படை திரித்தீரியது தீ உமிழ்வதாகிய திரிசூல படையை ஒரு சுத்தி விட்டான். ஸ்பின் திரித்தீரியது ஸ்பின் இட்டான். ஸ்பின் பண்ணி இது பண்ணாதான் மூவிலை வேலுங்கிறது உள்ள வந்து வயத்தில் இறங்கி அப்படி ஒரு ஸ்பின் பண்ணிட்டுனா உள்ளுக்குள்ள இருக்கிற குடல்லாம் அனுப்பிடும். யூ கேன் சீ தட் ஷேப். அது போய் இப்படி வளர்ந்துருக்கும். வயத்தை உள்ள கிழிச்சு போனோடனே உள்ளுக்குள்ளே போனோடனே அந்த டபிள்யூ என்ன ஆகும்? இப்படி வளர்ந்துருக்கு. இப்போ வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? குருவின் வந்து எல்லாத்தையும் இது இந்த எண்டில் பின்பக்கமாக வளைஞ்சிருக்கிற அந்த எண்டில் குடலாம் மாட்டி தீமுகத்து சிகைப்படை திருத்தெரிய பின் பண்ணி எரியறதுக்காக அப்படி எரிஞ்சான். எரியவே திசையும்